வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு செய்முறை. அதற்கு தேவையான பொருட்கள்: அரைக்க தேவையான பொருட்கள்: ஒரு கையளவு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 5 பல் பூண்டு, சிறிதளவு சாம்பார் வெங்காயம், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். செய்ய தாளிக்க தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், சிறிதளவு கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி, தேவைக்கு புளி. ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கடாய் இப்போ நல்லா சூடாயிட்டு தாளிக்க எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடான உடனே கடுகு போடணும். கடுகு இப்போ நல்லா பொட்டிட்டு இருக்குது. கடுகு பொட்டின உடனே வெந்தயம் போடணும். வெந்தயம் ப்ரௌன் கலர் ஆன உடனே கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்போ தக்காளி போடணும். தக்காளி சீக்கிரமா நம்மளுக்கு வேகணும்னு சொன்னாக்கி சிறிது உப்பு தூவணும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னாக்கி இந்த வதங்கின தக்காளியில் இந்த மசாலாவை சேர்த்துக்கணும். மசாலாவை சேர்த்து நல்லா கிளறணும். 1 நிமிஷம் நல்லா கிளறணும். இப்போ நல்லா கிளறியாச்சு. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு புளி சேர்த்துக்கணும். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொதிக்க விடணும். இப்போ குழம்பு கொதிச்சாச்சு. இந்த குழம்புல இனி நம்ம மீன் போட போறோம். இப்போ மீன் போட்டாச்சு. மீன் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மீனை வேக விடணும். வேக விடும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த குழம்பை நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவு திக்காக இருக்கணுமோ அதுக்கு தக்கன கொதிச்சு வத்த விட்டு இறக்குங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலாம். உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் பிடிக்கும்னு உண்டுனாக்கி தக்காளி வதக்கும் போது ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்.